உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிக்கிடுது. ரெண்டாவது என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுகிறது யாருக்குமே புரியாது. என்னோட பதிவில் பார்க்குறவங்களுக்கும் புரியுமோ புரியாது தெரியாது. ஆனால் நான் ஏதோ பேசுகிறேன் வைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அகோரி அப்படின்னு தான் ஒன்று சொல்லி விட்டுட்டு நான் போயிட்டேன், திருப்பி வந்தேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அகோரி 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 காசி நகரம் அகோரி. அகோரிக்கு சொந்த இடம் காசி. அகோரிக்கு சொந்த இடம் காசி. அப்போ இந்த அகோரியோட மீனிங், அதாவது பொருள் இந்த பூமியில யாருக்கும் தெரியாதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் பேசுறது நானும் பார்க்குறேன். நான்லாம் அதுக்கு பதிலாம் சொல்ல மாட்டேன். கோ தாய், பெண், அரி அதிலிருந்து வந்தது. அப்போ தாயிலிருந்து பெண்ணும் வரும், ஆணும் வரும். அப்போ அகோரி, கோ அரி, கோ அரி அகோரி. இந்த காசி நகரம் சுடுகாட்டில் பிணை எறியதெல்லாம் பெருசு பெருசு பெருசுங்கிறான். இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி அகோரி அகோரி காசி நகரம். நாங்கள் தான் சிவனோட அவதாரம், நாங்கள் காளியோட அனுகிரகம் பெற்றவங்க. எதுவுமே சரி கிடையாது. இப்போ 22/3/2024 இன்னைய நாள் என்ன நாள்னா, என் ருக்கு யானை, அண்ணாமலையார் கோவில் யானை ருக்கு. ஏன்னா 6ஆம் ஆண்டு சாந்தி. அந்த 6ஆம் ஆண்டு சாந்திக்கு இப்போ நான் திருவண்ணாமலைக்கு போயிடுவேன். ஆனால் போகிறது நல்ல விஷயம். ஆனால் போயிட்டோம்னா, இப்போ பெங்களூரில் தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, தண்ணிக்கு தட்டுப்பாடாக இருக்குது வச்சுக்கலாம் பசங்கள்ல. நான் போய் திருவண்ணாமலை கால் வச்சுட்டா பெங்களூரில் தண்ணிக்கு தட்டுப்பாடு இருக்காது. அதுவும் தெரியும். ஆனால் நீங்கள்லாம் ஆன்மீக வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு எல்லாம் நீங்கள் சொல்லுங்க வைங்க. 2020 22/3/2020 என் ருக்கு அன்னைக்கு சாந்தி, அதாவது சமாதியான நாள். அந்த நாள் தான் லாக்டவுன். 2ஆம் ஆண்டு 18 இறந்து போச்சு. 19 வந்துட்டா 1ஆம் ஆண்டு, 20 வந்துட்டா 2ஆம் ஆண்டு. அந்த 2ஆம் ஆண்டில் தான் லாக்டவுனு. அப்போ 2 ஆண்டில் லாக்டவுனு அப்படின்னு போடும்போது, இது நோய், ஒரு வைரஸ் அப்படிங்கிற பேரில் உலகத்தையே முடக்கின இந்த அரசாங்கம், உலகத்தையே முடக்கிச்சு இந்த அரசாங்கம். ஆனால் இந்த அரசாங்கத்தை நம்புற கட்சிக்காரனுவோ, நான் அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியும் இருக்கட்டும், ஏய் உன் நாசமா போன கட்சியெல்லாம் இருக்கட்டும்டா. கணக்கம்பட்டியில ஒரு சித்தரை உருவாக்குனது யாரு? இந்த அரசியல்வாதின்னா சினிமாக்காரனும் அரசியல்வாதி ஒண்ணு. இது மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு தெரியாது. இருந்துட்டு போட்டும். இன்னைக்கு தேதி 22/3/2024. இப்போ நான் இருக்குது வெள்ளியங்கிரி மலையில. நான் திருவண்ணாமலைக்கு போயிருவேன். அப்ப இந்த ஆணை அவுத்து விட்டா எங்க போய் நிற்கும்? திருவண்ணாமலை போய் நிற்கும். அப்போ இந்த ஆணை அவுத்து விட்டா திருவண்ணாமலை போய் நிற்குங்கிறது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. என்னோட பதிவு பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதாக வேண்டிக்கிறது. இன்னைய நாள் அண்ணாமலையாரோட சாந்தி நாள். அண்ணாமலையார் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் மக்களுக்கு தெரியாது. நேற்று காலையில் வந்தவன் அகோரி சாமியார், நேற்று காலையில் வந்தவன் சித்தருங்க போது ஜெயலலிதா வாங்கி கொடுத்த யானை. தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா வாங்கி கொடுத்த யானை ருக்கு யானை. அதே போல் சமயபுரத்து கோயில் மசினி யானை வாங்கி கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. 2016 ஜெயலலிதா தள்ளி விட்டது மசினி யானை. 2016 அந்த அம்மாவை இறந்து போச்சு. இந்த கதை யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. சொன்னாலும் புரியாது. நான் ஒரு பைத்தியக்காரன். ஆமாம், நான் பைத்தியக்காரன்.
பேசுறதும் புரியல. ஆனா உன் கணக்கப்பட்ட சித்தரு பேச உனக்கு எல்லாம் புரிஞ்சிட்டா. ஒருத்தர் உடம்பு பூரா விபூதி பூசிட்டு தான் பொண்டாட்டிய ஒரு குருநாதர்னு சொல்லி ஒரு 6 காலமா நாடமா நடிச்சான். இப்போ அந்த அம்மா தான் எவன் பொண்டாட்டி தான். திருவண்ணாமலையில் மௌனமா இருக்கான்ல, உடம்பு பூரா விபூதி பூசிக்கிட்டு அவன் எல்லாருக்கிட்டையும் மௌனமா இருக்கிறான். இத்தனை வருஷமா மௌனமா இருக்கிறான், இத்தனை வருஷம் மௌனமா இருக்கிறாங்கிறான். ஆனா ஒரு அம்மா கிட்ட மட்டும் பேசுவான்னு இதே பதிவு மூலமா பேசியிருந்தேன். அந்த அம்மா யாருன்னு கேட்டா அவன் பொண்டாட்டி. அவன் பொண்டாட்டின்னு சொல்லாம ஏன் குருநாதர், இப்ப குருநாதருக்கு அடியண்ணாமலையில, அப்ப குருநாதருக்கு ஒரு பக்தர், இவனுக்கு ஒரு பக்தர், நாசமா போன பக்தர். அடுத்தால லூசு, ஒரு லூசு சுத்தது இல்ல, அந்த லூசை உருவாக்கினது ஒரு குரூப்பு. அந்த குரூப்புக்கு இருக்கு. அந்த குரூப்பை ஆரம்பத்தை சுத்தம் எவனும் திரும்பி பார்க்கல. இப்போ கும்பகோணம் டீ கடை, பெரிய ஹோட்டல் திருவண்ணாமலை விஐபி தங்கக்கூடிய ஹோட்டலுக்குள்ள போகுது. உங்களுக்கெல்லாம் இருக்கு, புரியுதா? மாயம்மா, நாகம்மா, மயிரம்மா. திருவண்ணாமலைக்குள்ள அண்ணாமலை கொம்பன் கார்த்திகேய பகவான் 6 கார்த்திகை தாய் பெத்தெடுத்த பிள்ளை யாரு அப்படின்ன மாதிரி ஒன்று வரப்போகுது. இப்போ நான் இங்க இருந்து பேசுறேன், திருவண்ணாமலைக்கு போறேன், நடக்க போறத பார்ப்போம், வந்துகிட்டு பேசிக்கிடும், புரியுதா? இந்த சமூக வலைத்தளம் மூலமா மற்றுள்ள எல்லா சித்தர்கள், புத்தர்கள், உங்க ஆன்மீகத்தை எவனுமே வெளியே சொல்லவே முடியாது. உள்ள உணர்வு. ஆண்டவன் நம்மளை ஏன் படைச்சான்? உன்னை எதுக்கு படைச்சான் ஆண்டவன்? வேலை பாரு, சம்பாத்தியம் பண்ணி, வீடு கட்டி, கார் வாங்க வசதி பண்ணி, ஒரு பொண்டாட்டி கட்டிக்கோ, அதில் கள்ள காதல் வச்சுக்கோ, இதுக்கெல்லாம் ஒண்ணு படைச்சான் ஆண்டவன். ராமனோட கதை, இறைவன் மனிதன் வாழும் போது இந்த ஒழுக்கத்தோட வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு ஒழுக்கத்துக்கு வேண்டி உருவாக்கின புராணத்தை ராமன் மிக மோசமானவன். அயோத்தி ராமர் கோயில் திறந்தாச்சு, இனிமேல் ராமனோட ஆட்சி தான். இங்க வா, உன்னே சொல்றேன், ஆண்டவனோட நாடை பிரிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. ஆண்டவன் சொன்னா நீ யார வேணும் சொல்லிக்கோ, ஆண்டவனோட நாடை பிரிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இந்தியா இந்துக்களோட நாடு, அரபி நாடு வேற ஒரு மதத்தோட நாடு, இஸ்ரேல் நாடு வேற ஒரு மதத்தோட நாடு, இப்படி பிரிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இந்த சூரியன் உதிக்கிறது இல்ல, இருட்டாகுது இல்ல, அதுக்கு எந்த நாடு சொந்தம், எந்த நாடு வெளிச்சம் அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். இருட்டுக்கும் இந்த ராமநாடு தான், வெளிச்சத்துக்கும் இந்த ராமநாடு தான். உனக்கு ராமர் கோயில், அயோத்தி கோயில் பெருசு, ஏன் ராமநாடு உனக்கு பெருசு கிடையாது? இதான் நன்றி கேட்ட ஜனங்களே. அப்பா பார்க்கணும், அப்பான்னு கூப்பிடுறது. இன்னைக்கு ஒரு அப்பா, நாளைக்கு ஒரு அப்பா, நாளானைக்கு ஒரு அப்பா, அடுத்த மாசம் ஒரு அப்பா, அடுத்த வருஷம் அப்பா. நீங்க எப்பதான் திருந்துவிய? நீங்க திருந்தவே மாட்டிய. லாக்டவுன் போட்டு எந்த கோயிலுக்கு வரக்கூடாது, பஞ்சாமிர்தமும் கிடையாது, உங்களுக்கு திருப்பதி லட்டும் கிடையாது. நீ ஆண்டவனுக்கு கொடுக்கறது என்ன? மயிறு கொடுத்த. பழனிக்கு போனா மயிறு, உனக்கு பஞ்சாமிர்தம். திருப்பதிக்கு போனா மயிரை கொடுத்த, உனக்கு பரிசு லட்டு. இந்த மயிருக்கும் அந்த லட்டுக்கும் அந்த பஞ்சாமிர்தத்துக்கு என்ன பொருள் தெரியுமா? பஞ்சாமிர்தம் என்ன பொருள் அது தெரியாது, போகர் என்னன்னே தெரியாது. இவன் போகர் ஒரு சித்தரு, புலிப்பாணி ஒரு சித்தருங்கிறான். போகர்னா இருட்டு, புலிப்பாணினா வெளிச்சம். போகரும் கருவுறாரு ஒண்ணு, உனக்கு சொன்னா புரியாது, விட்டு. இந்த 18 சித்தர் கதை இருக்குல்ல, 18 சித்தர்ல முதல் சித்தர் யாரு? அதான் அகத்தியர் தாங்க. எல்லா சித்தரும் குரு, ரைட்டு. அகத்தியர் தான் அகோரி. அது எப்படி? அது கிடையாதுங்க. அகத்தியர் தமிழ்நாட்டு கடவுள், அகோரி காசி நகரம். காசி நகரத்தை உருவாக்கினது அந்த ஆறு, அந்த ஆத்தங்கர ஓரத்துல உருவாக்கினது இந்த தமிழ்நாட்டில இருந்து போய், அதே இது பாவநாசம், பாவநாசத்திலிருந்து திருச்செந்தூர் கடலுக்கு போகுது ஒரு நதி, தாமிரபரணி நதி, அம்பா சமுத்திரம், காசி விஸ்வநாதர். இந்த மாதிரி காசியில பில்டிங் உருவாக்கிருக்காங்கல்ல, இதை போல பில்டிங்கு பாவநாசத்திலிருந்து அங்க திருச்செந்தூர் வர தாமிரபரணி நதிக்கரையில் உருவாக்கலாம். உருவாக்க வேண்டாம், ஏன்னா சுடுகாடு, மனிதர்களை புதைக்கக்கூடிய இடம். அதே போல காசி நகரத்தையும் 63 சமாதியா உருவாக்குனது. இந்த 63 சமாதி என்ன?
பிணை எரியுது. பிணை எரியுது அசுரனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஒரு கொடூரமான பாவி, உன்னை அழிச்சு ஒரு பிடி சாம்பல் ஆக்கிடுவேன். ராஜா, ராஜாவா இருந்தாலும் உன்னோட நீதி தவறாயிட்டா உன்னை ஒரு பிடி சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துக்காட்ட இவங்க பொருள் நல்லதா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மனித உடலை எரிச்சு சாம்பலை பூசினா சிவம் பூசினாரு. ஏய், சதிதேவி அக்னியில இறங்கினான். சாம்பல் சிவம் பூச செஞ்சாரு. உடலை தூக்கி போடணும்னா, சக்கரத்தை விட்டு 51 சக்தி பீடம் ஆக்கணும்னா, அஸ்திக்குள்ள நெருப்புக்குள்ள இறங்கிட்டா எப்படி 51 சக்தி பீடம் வரும்? 51 சக்தி பீடம் எப்படி வரும்? சக்கரம்னா என்ன? விஷ்ணுவோட சக்கரம் என்ன, சிவன் என்ன, சக்தி என்ன தெரியாது. எல்லாரும் இந்த அண்ட சராசரமே சிவன் தான் சொந்தம். சிவனோட பைத்தியமா எல்லாருமே இருக்கிறாங்க. வேண்டாங்கல. சிவனுக்கு அப்பன் பேரு என்ன அது தெரியாதுங்க. ராமனோட அப்பன் பேரு தசரதன். பிரம்மாவை உருவாக்கினது மகாவிஷ்ணுங்க. மகாவிஷ்ணு தான் பிரம்மாவை படைச்சாரு. எத்தனை முகத்தோட படைச்சாரு? 5 முகத்தோட படைச்சாரு. அந்த 5 முகம் தான் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். ஓம் பிரணவ பொருள். அந்த பிரணவ பொருள் யாருன்னு கேட்டா உடனே சொல்ல விநாயக பெருமானு, இல்ல சூரியம்ப. 9 கோளுக்கு தலைவன் யாரு? அதெல்லாம் விநாயகர் தான். இது எல்லா புராண வரலாறு படிச்சு வாக்குவாதம் பண்ணுவீங்க. இந்த புராண வரலாறே உங்களுக்கு தெரியாது. புராண வரலாறு எந்த பாட புத்தகமும் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் போன பாட புத்தகத்தை படிச்சுக்கோ. இந்த ஆன்மீக வரலாறு எதுவுமே தெரியாம இருக்கும்போது உனக்கு எப்படி 9 கோளுக்கு தலைவன் விநாயகன்னு தெரியும்? விநாயகன்னு கும்பிட பாவீல. விநாயகி கும்பிட்டுருக்கியா? கும்பிடல. அதான் பெரிய நாயகி, பெரிய விநாயகி, பெரிய மாரியம்மன், ஆனந்த சபரிகிரி சிவன், அம்மையப்பன் துணை.